ஹலோ மக்களே, நண்பான பேஸ். வெல்கம் டு விஜய் ஸ்டாக், வெல்கம் டு அனதர் வீடியோ. ஒரு நாட்டுடைய வளர்ச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த நாட்டுடைய அரசாங்கம் நல்லா இருக்கணும். மக்களுக்கான அரசாங்கமாக இருக்கணும், மக்கள் முன்னேற்றத்தை நோக்கிய அரசாங்கமாக இருக்கணும். அப்படி ஒரு அரசாங்கத்தை இந்த 50 வருஷத்தில் நம்ம பார்க்கல. அதனால தான் மக்கள் எல்லாம் வெகுண்டு எழுந்து இந்த வாட்டி தாவேகா அப்படின்ற ஒரு கட்சியை முதலமைச்சராக்கி அந்த இடத்துல நமக்கான சேவையை செய்கிறதுக்கான ஒரு வேலையை கொடுத்துருக்கோம் தலைவர் முதல்வர் அவர்கிட்ட, விஜய் அவர்கிட்ட. ஆனால் அவர் அதற்கான வேலையை முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்காரு. ஊழலற்ற ஒரு தமிழ்நாடாக உருவாக்கணும்னு செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் இத்தனை வருடமாக நம்ம சோரை தின்னு, நம்ம எச்ச சோரை தின்னு, நம்ம கால நக்குன திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி இருக்கக்கூடிய அந்த கட்சி யார், மக்களுடைய காலை கழுவி குடித்த அந்த கட்சியில் இருந்த எம்எல்ஏக்கள், மினிஸ்டர்கள் எல்லாரும் நாம் தின்னுட்டு போட்ட எச்ச சோத்தை தின்ன இந்த எம்எல்ஏக்கள் எல்லாரும் இன்னைக்கு நம்மளை மானங்கெட்டவைன்றாங்க, நம்மளை தற்கொலைன்றாங்க, நம்மளை இன்னும் என்னென்ன சொல்லணுமோ அவ்வளவும் சொல்கிறாங்க. ப்ளஸ் நம்ம தேர்ந்தெடுத்த ஒரு முதல்வரை அதை விட அசிங்கமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கேவலமாக பேசுகிறாங்க. ஏன் கொலை மிரட்டல் விடுற அளவுக்கு போகிறாங்க. இதெல்லாம் எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு அமைதித்தன்மை இருக்குது. அந்த அமைதித்தன்மையை சீர்குலைக்கிறதுக்கான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த திருட்டு பசங்க அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இதை தடுக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்குது, காவல்துறைக்கு இருக்குது, நீதிமன்றங்களுக்கு இருக்குது. ஆனால் இவர்கள் எல்லாம் சரியாக செயல்படுறாங்களா அப்படின்ற கேள்வியும் நமக்குள்ளே இருக்குது. வாங்க என்ன ஏது அப்படின்ற டீட்டெயிலாக பார்ப்போம். என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸை போட்டு போங்க. முடிஞ்சால் அந்த ஐ பட்டனை தட்டி விட்டிங்கன்னு வச்சிங்களேன், 4 பேருக்கு போய் சேரும். அப்புறம் வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் எல்லாமே இருக்குது. அதில் லிங்க்ல ஜாயின் பண்ணிங்க. மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பார்த்துக்கிறோம்டா. இப்போ பேசினவன் இருக்கான்ல, இவன் பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளம் எம்எல்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இவன் அவன் பேசுறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இவனுக்கெல்லாம் நம்ம மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எம்எல்ஏ அப்படின்றவன் அப்படியே வானத்துலேருந்து குதிச்சு வரல. மக்களாகிய நாம் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் அந்த மக்களாகிய நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததுக்கான கொஞ்சம் கூட மரியாதையை கொடுக்காம மானங்கெட்ட தமிழ்நாட்டு முதல்வரா. இப்போ மானங்கெட்ட தமிழ்நாட்டு முதல்வரா யாரா? நாங்கள் தாண்டா ஓட்டு போட்டோம் நாதாரி. நாங்கள் ஓட்டு போடாமல் நீ எம்எல்ஏ ஆகிடா புறம்போக்கு நாயை. விளாத்தி குளத்தில் இருக்கவனா உன்னை விளக்க மாத்தால அடிச்சிருந்தா உனக்கு புத்தி இருக்கும். உன் ஊரில் இருக்கலாம் சோத்தை திங்கிறானா வேறு எதாவது திங்கிறாங்களான்னு தெரியல. வாயில் ஒன்றுமே இல்லாமல் சொர்ண கட்டு போய் உட்காந்துருக்காங்க. நீ ஏன்னா உனக்கும் தானே ஓட்டு போட்டுருப்பாங்க. இதுக்கு முன்னாடி தான் உனக்கு தானே ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்போயும் உனக்கு தானே ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்கி வச்சுருக்காங்க. ஆனால் என்ன சொல்கிற நீ, மானம் கேட்டவங்க உங்கள் ஊர்லேயே இருக்காங்க இல்லை? அதனால தான் உன்னெல்லாம் அந்த பக்கத்தில் வந்துடாது, எங்கள் ஊர் பக்கத்தில் வந்துடாத. செருப்பாலே அடி போனாங்க. சாணியை முக்கி தலையில் கரைச்சி ஊற்றி மவனை கழுத மேலே ஏற்றி கோமணத்தோடு அனுப்பி விட்ருவோம். என்னது கோமணத்தோடு அனுப்பி விட்ருவோண்டா? நீ யாரா வேணாரு எவனா வேணாரு. இந்த டயலாக்ல அந்த எம்எல்ஏன்றதுலாம் நாங்கள் ஓட்டு போட்டால் மட்டும்தான் நாயை, இல்லைன்னா நாதாரி மாதிரி நாய் மாதிரி அலையிற நாய். நீங்களாம் என்னடா இஷ்டமாயிரு பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? மானங்கிட்ட தமிழ்நாடா? மானங்கிட்ட தமிழ்நாட்டில் என்ன மயிரிட அப்புறம் எங்கிட்ட ஓட்டு கேட்குறீங்க? எங்கள் காலை ஏன்டா நக்குறீங்க? எலெக்ஷன் ஆச்சுன்னா காசு கொடுத்தா எங்கள் காசு தான்டா கொடுக்குறேன். புறம்போக்கு நாய்ங்களா? உங்கள் காசாக எடுத்து கொடுக்குறீங்க, அதனால தான்டா வாங்குகிறோம். காசு கொடுத்தா வாங்குறீங்க சொல்கிறீங்களா? எங்கள் காசை கொடுத்தா வாங்க தாண்டா செய்வோம். வாங்கிட்டு யாருக்கு வேணால் ஓட்டு போடுவோண்டா? எச்சக்கலை புறம்போக்குங்களா? இந்த நாயெல்லாம் இந்த நாயெல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? நான் சொன்ன மாதிரி கழுத மேலே ஏற்றி கோமணத்தோடு உட்கார வச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அனுப்புனா இந்த நாய்க்கு மக்களுடைய ஓட்டோட அருமை என்னன்னு தெரியும். இவனுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி எம்எல்ஏக்கள் எவெல்லாம் மக்களை அசிங்கமாக பேசுகிறானோ அந்த மாதிரி எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் அப்படி தான் பண்ணும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவன் எந்த கட்சிக்காரனா வேணா இருக்கட்டும். ஏன்னா நம்ம ஓட்டு போடாமல் இவங்க எவனுமே கிடையாது எம்எல்ஏ. அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க மக்களே. நம்ம ஓட்டு போடுறதுனால தான் இவன் எம்எல்ஏ. அது நல்லா புரிஞ்சுங்க. ஒரு எம்எல்ஏ ஆகணும்னா நீ எங்கள் காலில் விழுணுண்டா கபோதி. எங்கள் காலில் விழுந்து நாங்கள் ஓட்டு போட்டு உங்களை எங்களுக்கு சேவை செய்யறான்னு அனுப்புனா நீங்கள் என்ன இஷ்டம் மாரி உட்காந்து பேசிட்டு இருப்பீங்களா? இது எதுக்கு இவ்வளோ திட்டுனா, எங்களை திட்டினதுக்கு. மானங்கெட்ட தமிழ்நாடுன்னு சொன்னல, எங்கள் மக்களை திட்டினா அதுக்கு தான். இனி வரேன் தலைவரை பற்றி பேசினதுக்கு. நாங்கள் என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை இவனை அடித்து விடுவானா. பூட்டி பாரு சட்டமன்றத்தை. யார் ஓடுனது? அதாவது ஆம்பளையா இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, சட்டமன்றத்தில் கூட்டி பேசும்போது, எங்க தலைவர் பேசும்போது அங்கேயே உட்காந்து, ஆம்பளையா இருந்தா உண்மையானுமே நீங்கள் ஆம்பளையாக இருந்திருந்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் தான் ஆம்பளை புருஷனாக இருந்திருந்தீங்க அப்படின்னா அங்கேயே உட்காந்து என்ன பண்ணியிருக்கணும்? பதில் கொடுத்துருக்கணும். அவர் பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னார். எந்த பார்ட்டின்னு சொல்லல. என்ன மயிரிடா முதுகெலும்பு திரும்பி ஓடினீங்க? முதுகெலும்பு தெரிய ஓடிவிட்டு நீ யாரை பார்த்து முதுகெலும்பு உடச்சிருன்னு சொல்கிற? தைரியம் இருந்தால் அன்றைக்கே செஞ்சுருக்க வேண்டியதானே? அங்கேயே இருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி செஞ்சுருக்க வேண்டியதானே? எங்கே செஞ்சு தான் பாருங்களேன். ஏண்டா
உங்களால் அங்கே ஒரு ஆணியும் பிடுங்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் விழுந்தடிச்சு என்னது பின்னங்காடு புடனில படுற அளவுக்கு தெரிச்சு ஓடுறீங்க. அப்புறம் அங்கே இருந்துக்கிட்டு வெளியில் வந்துட்டு எதுக்குடா டயலாக் மெசேஜ் பேசுகிறீங்க? இல்லை நீங்கள்லாம் வந்து எப்படி பேசிட்டு போயிட்டு வீட்டில் போயிட்டு எப்படி ஆம்பளையா நடந்துக்கிறீங்க எனக்கு புரியல. உங்களெல்லாம் விளக்க மாற்ற கொண்டு கொண்டாடி விளக்க மாட்டாளுங்க, விளக்க மாட்டாளுங்க. ஏன்டா அப்படி வந்து ஜோடி வர்றீங்கன்னு வெக்கமே இல்லாமல் சட்டசபையை விட்டு ஓடிட்டு இப்போ வந்து வெளியில் நின்று அப்படி டயலாக் மாதிரி பேசிகிட்டு இருக்க. இப்போ என்ன திருப்பியும் வந்து அவர் வந்து நீங்களாம் ஓடிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பூட்டிடுவேன்னு சொல்லி சொன்னார். சட்டமன்றத்தை பூட்டி வச்சுட்டா இவங்க ஓடுற ஓட்டம் குறைஞ்சுன்னு. இப்போ கூட எதுக்கு தெரியுமா இவன் என்ன மக்களை இப்போ கூட இவன் எதுக்கு தெரியுமா சொல்கிறான்? பயம். எங்கே ஒருவேளை அந்த மாதிரி பூட்டி ஈட்டி வச்சுட்டா நம்ம எப்படி ஓடுறது? எங்கே பூட்டி வச்சா நீங்கள் என்ன கிழிச்சிருவீங்களா? அங்கே முடிஞ்சா செய்ய வேண்டியதாண்டா. ஏய் நான் என்ன கேட்குறேன், திமுக காரன்லாம் ஏன் வெளியில் வாய் உதார விடுறீங்க? முடிஞ்சா செய்யுங்க ஏதாவது. ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? நீங்கள் இப்படி பேசணும், தமிழ்நாடு மக்கள் வந்து கொந்தளிக்கணும், விஜய் அவர்களை வந்து நேசிக்கிற தம்பி தங்கிகள் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகணும், அவங்க வந்து சண்டைக்கு வரணும், அதை வந்து பிரச்சனையாக்கணும். இதுதானே உங்கள் எண்ணம். இந்த ஐடியாலஜிக்குள்ளே தானே போகிறீங்க. டேய் நீங்கள் ஜாதி கலவரம் பண்ணணுன்னு பார்த்தீங்க, மத கலவரம் பண்ணணுன்னு பார்த்தீங்க, அப்புறம் வந்து சிறுபான்மையினர் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வச்சு மக்களை வந்து ஒடுக்கி வச்சுருந்தீங்க. இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக உடைச்சனால உங்களுக்கு இன்றைக்கி வயிற்று வலிக்குது. நீ வந்து ஒரு படி மேலே போய் அவர் வந்து முதுகெலும்பு உடைப்பேன் வெட்டுவேன், ஆல்மோஸ்ட் கொல்ற மாதிரி தான். இது வந்து கொலை மிரட்டல் விடுற அளவுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா இப்போ எங்கள் தலைவர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்காருன்னு அர்த்தம். அதுதான் இங்கே பிரச்சனை. விஜயர்கள் வந்து ரொம்ப 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 சாஃப்டாக இருக்கார். முதல்வர் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கார். இவ்வளோ சாஃப்டெல்லாம் ஆகாது. இந்த திருட்டு பசங்களுக்கு இவ்வளோ சாஃப்ட்லாம் ஆகாது. ஜெயலலிதா அம்மா எப்படி கலைஞரை தரன்னு இழுத்துட்டு போக வச்சாங்களோ, எப்படி இழுத்துட்டு போய் ஜெயிலில் போட்டாங்களோ, 2 நாள் ஜெயிலில் போட்டாங்களோ, அந்த மாதிரி இந்த நாதாரிகள் எல்லாத்தையும் தரன்னு இழுத்துட்டு போகணும். அந்த அளவுக்கு இவங்க மேலே கேஸை போட்டு உள்ளே தள்ளணும். ஆனால் ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு தான் நமக்கு வந்து வருத்தமாக இருக்குது. இவங்க மேலெல்லாம் வந்து சும்மா ஏதோ பிடிக்கிறீங்க, ஒரு அவதூறு பேசணுன்னே கொண்டு போகிறீங்க, போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நிறுத்துறீங்க, ஜட்ஜி முன்னாடி நிறுத்துறீங்க. அவங்க என்னமோ இவங்கெல்லாம் பெரிய உத்தம புத்திரமைங்க மாதிரி, இது வரைக்கும் தவறே செய்யாத மாதிரி, சரிப்பா இப்படிலாம் பேசாதீங்க, நம்ம சின்ன குழந்தைங்க. ஏன்னா இங்கே ஜுடிஷியரி எப்படி இருக்கு பாருங்க. ஒரு முதலமைச்சரை ஒரு எம்எல்ஏவாக நீ எவனா வேணா எந்த புறம்போக்கு நாயா வேணா ஆனால் நீ என்ன பண்ணுறேன்னா தமிழ்நாடு மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு முதலமைச்சரை அசிங்கமாக பேசுகிற, ஒருமையில் பேசுகிற, அவனை திட்டுற, அப்படி பேசக்கூடிய, அதாவது பொதுவெளியிலிருந்து பேசக்கூடிய, பொதுவெளியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி, வேணுக்குன்னே வந்து வெறுப்பேற்றுற மாதிரி, அமைதியை வந்து குலைக்கிற மாதிரி பேசக்கூடிய இந்த மாதிரி ஆட்களை கொண்டு போய் ஜட்ஜி முன்னாடி நிறுத்துறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு? என்னங்க இப்படி பேசுகிறீங்க, இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக லைட்டாக என்னமோ சின்ன குழந்தைங்களுக்கு வார்னிங் கொடுக்குற மாதிரி, அப்படிலாம் பேசக்கூடாது ராசா, தப்புமா, அப்படிலாம் பண்ணாதீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீனை விட்டு அனுப்புகிறாரு. அவங்க வெளியில் வந்து அதே திமிர் மேராக பேசி திரிகிறாங்க. எனக்கு புரியல. ஸோ இங்கே சிஸ்டமே இப்படி தான் இருக்குது. அதாவது இவங்களுக்கு என்ன நினைப்புனா, நம்ம என்ன வேணால் பேசலாம், எப்படி வேணால் பேசலாம், பேச்சு உரிமை இருக்குன்றதுக்காக என்ன வேணால் பேசலாம், எப்படி வேணால் பேசலாம், அப்படி வேணால் மீறி போனால் ஜட்ஜுக்கு முன்னாடி போனால் நம்ம ஜாமீனில் வர போகிறோம். இந்த நினப்பு இருக்கிறனால தான் இவங்க வந்து பேசுகிறாங்க. ஆனால் இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன், இவங்க பேசுகிறனால தமிழ்நாட்டு இளைஞர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. ஒரு முதல்வர் அப்படின்றவர் அவர் இப்போ தான். ஆனால் அதற்கு முன்னாடி 30 வருஷமாக அவர் வந்து திரைப்பட நடிகர், உச்ச நட்சத்திரம். அவர் மேலே வந்து அவர் அன்பில் தான் இன்றைக்கி வந்து முதலமைச்சராக இருக்கார். அப்போ ஒருத்தரும் அண்ணனாக பார்க்குறாங்க, தம்பியாக பார்க்குறாங்க, அக்கா, ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக வந்து முதல்வரை பார்க்கும்போது இந்த மாதிரி நபர்கள் இப்படி பேசும்போது இந்த பசங்க ஓரளவுக்கு மேலே கண்ட்ரோல் மீறி இப்போ இந்த ஆளையே, இந்த விளாத்திக்குளம் எம்எல்ஏ இருக்கானே இந்த பரதேசி நாயை அங்கேயே செருப்பால் அடிச்சிருந்தா, இல்லை அங்கேயே ஒரு கல்லை கொண்டு வீசி அவன் மண்டையை உடைச்சிருந்தா அந்த இடத்துல ஒரு கலவரம் வந்திருக்கும்ல. அப்போ அதுக்கு யார் பொறுப்பேற்றுப்பா? அப்போ இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ அந்த டயத்தில் வந்து அரசாங்கம் தான் அதை பொறுப்பேற்றுக்கணுமா? தமிழக வெட்டுக்களத்தை சார்ந்தவர்கள் கல் எடுத்து வீசி விட்டார்கள், ஸ்லிப்பர் எடுத்து போட்டாங்கன்னு சொல்லுவாங்களா? என்ன நியாயம் எனக்கு புரியலையே. அப்போ எதை வந்து இந்த ஜுடிஷியரி வந்து எதிர்பார்க்குது? தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, எப்படி நடந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத கண்கொண்டு பார்க்குறாங்க. எல்லா ஜுடிஷியரியில் இருக்கவங்களும், எல்லா நீதிபதிகளும் பார்க்குறீங்க. அப்போ அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் குந்தகம் விளைவிக்கிற, அதாவது பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய ஒரு அவதூறு பேச்சுகளையும் முதல்வரை ஒருமையில் பேசக்கூடிய இது போன்ற நபர்களை நீங்கள் வந்து அசால்ட்டாக விடுவிப்பதன் மூலிமா என்ன நடக்குதுன்னா இவங்க மேற்கொண்டு பேச ஆரம்பிக்கிறாங்க.
இப்போ இதற்கு யார் பொறுப்பேற்றுப்பா அப்படின்றதான் இங்கே கேள்வி. நம்ம வந்து நீதிமன்றத்தை விமர்சிக்கக்கூடாது, நீதிபதி விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, ராதாராவ் நம்ம எம்ஆர் ராதா சொன்ன மாதிரி தான். 20 வருஷமாக வந்து கிளையண்ட்டுக்காக என்னென்ன பொய் சொல்ல முடியுமோ அவ்வளோத்தையும் சொல்கிறவன் கடைசியில் நீதிபதி வந்து உண்மையை மட்டும் பேசிடுவாங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் தான்டா முட்டாள் அப்படின்னு ராதா சொல்லுவார். யார்? எம்ஆர் ராதா சொல்லுவார் அந்த காலத்தில் ஒரு படத்தில். இப்போ அப்படி தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி நமக்கு சந்தேகம் வருது. அப்போ இவர்கள் மேலே என்ன மாதிரியான நீங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் இது இருக்குது? ஏன்னா ஒரு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ரவுடி பேசலாம், ஒரு தெருவில் போடுறவன் நார்மலாக எங்கேயோ போயிட்டு இருக்க ஒரு யாரோ ஒருத்தன் பேசலாம். எப்படின்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு கணக்கிலே இல்லாதவங்க. ஆனால் ஒரு மக்கள் பிரதிநிதின்னு சொல்லக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏக்கள் இப்படி தான் பேசணும், இப்படி தான் நடந்துக்கணும்னு ஒரு வரமுறை வைக்கணும். அதை மீறி அவர்கள் பேசும்போது, அதை மீறி அவர்கள் செய்யும்போது, அப்போ அதற்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இது வந்து ரொம்ப 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 தவறான பேச்சு. இவன் பேசுனது ரொம்ப 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 வன்மையாக கண்டிக்கத்தக்க பேச்சு. ஏன்னா முதுகெலும்பு உடப்பேன்றது, எங்க நீ பூட்டி பாருன்றது, அதான் சொல்கிறேன். நீ ஆம்பளையாக இருந்தால் இருந்திருக்க வேண்டியதான்டா. ஏன்டா ஆம்பளை? டேய் டேய் பொட்ட இருந்திருக்கணும்டா. நீ சட்டசபையில் இருந்து பேசிருக்கணும்டா. உதயநிதி பின்னாடி அப்படியே போன, அவர் வாழை பிடிச்சிட்டே போனீங்க. எதுக்கு போன? போகிறோம் போக்குங்களா. இனியோ மக்களே, இவன் மட்டும் பேசலை, இன்னொருத்தனும் பேசியிருக்கான். சாதாரண ஒருத்தன். யார்? முன்னாடி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒருத்தன் வந்து இன்னைக்கு மேடையில் நின்று வேற இன்னும் 5 அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கான். அந்த கிளிப்பெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னு வச்சிங்களேன், நமக்கே மண்டை சூடாகுது. அவ்வளோ பேர் பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இதற்கு என்ன நடவடிக்கை இப்போ அரசாங்கம் எடுக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியல. இப்படியே இவங்களை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா ஒரு கட்டத்துக்கு மேலே முதல்வர் அவர்களே, அண்ணா விஜய் அவர்களே, தம்பி தங்கைகள் பொறுமையாக இருக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்குங்க. ஏகப்பட்ட பேர் டென்ஷனில் இருக்கிறாங்க. என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்றத உஷாராக பண்ணுங்க. முதல்ல இவங்க வாய் அடைக்கணும்னா இந்த திருட்டு பயலுக்கு சொத்து மேலே நீங்கள் கை வைங்க. சொத்து மேலே கை வச்சாதான் இவங்க சுத்த போட்டிட்டு சும்மா இருப்பாங்க. இல்லைன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. அத்தனை பேரும் திருட்டு பயலுக்கு 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர் 500 ஏக்கர்னு வாங்கி போட்டு வச்சுருக்காங்க திருட்டு பசங்க. அந்த ஏக்கர் நிலங்கள் மேலே கை வைங்க. நிலங்களை நிலங்களை அரசாங்கம் எடுங்க. முதல்ல அவங்கள்ட்ட இருந்து எடுங்க. நிலங்கத்தில் எல்லாத்தையும் பிடுங்க. அவங்கள்ட்ட இருந்து நிலம் எவ்வளோ எம்எல்ஏ வந்து நிலம் வச்சுருக்கானோ அவன்கிட்ட இருந்து பிடுங்க. அவனை இண்டஸ்ட்ரி கட்டுறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு எதுக்காக சொல்லி பிடுங்க. அவன்கிட்ட இருந்து பிடிங்க. அவன் ஒருத்தன்ட்ட இருந்து ஒரு நிலத்தை மட்டும் பிடுங்க. ஒரு எம்எல்ஏ திருட்டு பசங்கள்ட்ட இருந்து மட்டும். ஒட்டுமொத்த திமுக காரனும் வாயை பொத்துக்கிட்டு இருக்கானா இல்லையா மட்டும் பாருங்க. ஏன்னா எல்லாம் அவங்க பணத்தெல்லாம் சேஃப்டி பண்ணுறதுக்கு அவன் அங்கங்கே போய்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தெரியுது. புரியுதுங்களா? யாத்தில் வச்சுங்க. ஒருத்தர் அங்கே லண்டனு துபாய் அப்படி இப்படின்னு எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்காங்க. அவங்க பணத்தை சேஃப்டி பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இவ்வளோ சாஃப்டாலாம் இவங்கள்ட்டலாம் மூவ் பண்ணக்கூடாது. போதும். 2 மாதம் வந்து நீங்கள் சாஃப்டாக இருந்துட்டீங்க. போதும். உங்கள் கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய கருப்பாடுகள் வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் வந்து ஒன்று சொன்னார். அதாவது நீங்கள் இந்த ஆதி திராவிடன்றதை வந்து சமூக நீதி அப்படின்னு சொல்லி மாற்றினீங்க. அது வந்து திருமாவளவன் ஒத்துக்கலை. இப்போ வன்னியரசும் ஒத்துக்கலை. அவர் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அவரும் கேட்பாராம். அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு அமைச்சர் பதவி? அப்புறம் எதுக்கு இவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க? அப்போ நமக்கு தேவையான ஆட்களை நம்மளுடைய எண்ணன்றதை விட உங்களுடைய எண்ணங்கள், தமிழ்நாடு சீராக மாறணும், தமிழ்நாடு நல்ல நிலைமைக்கு போகணுன்ற அந்த எண்ணத்தை நீங்கள் கரெக்டாக செய்யணும். அப்படின்னா இந்த மாதிரி குடைச்சல் கொடுக்குற ஆட்களை பேசாமல் கழட்டி விட்ருங்க. என்ன ஒன்று கழட்டி விட்டால் திமுக கிட்ட போய் சேருவான்னு நினைக்கலாம். சேரட்டும். இவங்கெல்லாம் திமுக கூட சேர்ந்தா கூட இந்த திருட்டு திமுகவை இனி மக்கள் தேர்ந்தெடுக்காமல் இருக்கணும். அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செய்யணும். இந்த நாய்ங்க எல்லாமே திருடின அமௌண்ட்டை வெளியில் மக்கள்கிட்ட காட்டணும். ஏன்னா மக்களுக்கு என்ன ஒரு மைண்டுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன தான் கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்கன்னு சொன்னாலும் இவங்க மேலே என்னப்பா கேஸ் போட முடியுது? இவங்க என்னப்பா உள்ள தள்ள முடியுது? அப்படியே ஒரு கேஸ் போட்டால் கூட 10 வருஷம் 15 வருஷம் 17 வருஷம் இழுத்து அதுக்கப்புறம் அதுக்கு ரிசல்ட் வந்தால் வரும், இல்லைன்னா இல்லை. உதாரணத்துக்கு ஜெயலலிதா அம்மாவுக்கு கேஸ் வந்த மாதிரி, இல்லை சசிகலாவுக்கு வந்து ஆர்டர் வந்த மாதிரி. ஸோ அது கூட அரசியல் ரீதியாக அந்த கேஸ் வந்து நடத்தப்பட்டு வந்ததாக தான் எல்லாருனாலையும் பார்க்கப்படுது. இல்லைன்னா அதுவும் வந்திருக்காது. பிஜேபிக்கு ஒருவேளை ஜெயலலிதா அவர்கள் இணங்கி போயிருந்தாங்க, அவங்க மேலே அந்த கேஸ் வந்து ஸ்ட்ராங் ஆயிருக்காதா அப்படின்றது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அப்போ இந்த மாதிரி அரசியல்வாதிகள் பணம் எவ்வளோ சம்பாதித்தாலும் அவர்கள் மேலே எந்த ஒரு கேஸுமே வராது அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் மக்கள் இருக்கிறாங்க. அதை உடைக்கணும்னா அதுக்கு என்ன வழி பண்ணணுமோ அதை செய்யுங்க. சட்டத்தில் எல்லாத்துக்குமே இடம் இருக்குது அப்படின்னா இதுக்கும் இடம் இருக்கும். சட்டத்து ரீதியாக தான் நீங்கள் செயல்படுவீங்க அப்படின்னா அதே சட்டத்து ரீதியாக
இவங்க வெளியில் வர முடியாத அளவுக்கு, இவங்க சொத்தை பறிமுதல் பண்ணுற அளவுக்கு என்னெல்லாம் வேலை செய்ய முடியுமோ அதை மட்டும் தயவு செஞ்சு இன்னும் ஸ்ட்ராங்காக செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை கேட்டு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். லவ் யூ ஆல், டேக் கேர், பை.